ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு shasamayal. இன்றைக்கி நம்ம 15 நிமிஷத்தில் 3 பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி shasamayalோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. நம்ம லட்டு செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே நான் 1 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் தேங்காவை துருவி அதை கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி வறுத்துக்கங்க. அந்த தேங்காயோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா இந்த நெய்யில் வதக்கிக்கணும். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போது நான் ஒரு மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். அது 1 கப் அளவு எனக்கு வந்துச்சுங்க. அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது 1/2 கப் அளவு கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணுங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை மிதமான சூட்டிலே வச்சுருங்க. நேரம் ஆவ ஆவ கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா கட்டித்தன்மைக்கு வந்துடும், திக்காயிடும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. நீங்கள் பயப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கை விடாமல் கிண்டணும், இல்லைனா திட்டியாக ஆயிரும் அங்கங்கே. பாருங்கள், இப்போ நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா இதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. மேங்கோ லட்டு மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். தேங்காய் பர்ஃபி எப்படி இருக்கோ அதிலே இது மேங்கோ போட்டு அந்த ஃப்ளேவரில் நம்ம இந்த லட்டுவை செஞ்சுருக்கோம். இதில் சுகர் ஆட் பண்ணல, நான் கண்டென்ஸ் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகரை கூட பவுட்ரு பண்ணி 1/2 கப் அளவு சுகரை பவுட்ரு பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி டைட்டாக இருக்கணுங்க. கொஞ்சம் தொடன்னு லூஸாக இருந்தால் கூட அந்த லட்டுவை நம்மளுக்கு பிடிக்க வராது. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஆறின வரைக்கும் நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆற வச்சு நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராதுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக பால் பிடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே அழகாக இருக்கணுக்காக நான் டெசிகேட்டட் கோகோனட் மேலே கொஞ்சம் புரட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மேங்கோ லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் shasamayalக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.